கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34 அதிகாரம் 9வது வாரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தருக்கு பயப்படணும், அவர்கள் தான் பரிசுத்தவான்களாக இருப்பார், அவர்கள் தான் நீதிமான்களாக இருப்பார், அவர்கள் தான் உண்மையுள்ளவராக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உண்மையாக இருப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். எவ்வளோ அழகாக, எவ்வளோ அர்த்தங்கள் அடங்கியிருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். யாருக்கு பயப்படணும்? அவருக்கு பயந்திருங்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம யாருக்கெல்லாம் பயப்படுறோம் உலகத்தில் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், யாருக்கு பயப்படுறோன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் மனுஷனை பார்த்தா நமக்கு பயம், இந்த பில்லி சூனியம் செய்கிறவங்கள பார்த்தா நமக்கு பயம், பில்லி சூனியம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அடுத்ததை பார்த்தா கொடிய வியாதியை பார்த்தா நமக்கு ஒரு பயம். சும்மா சின்ன பசங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டாலே போதும் நம்ம பயப்படுறோம். மரணத்தை பார்த்தா நமக்கு பயம், சாத்தானை பார்த்தா நமக்கு அதை விட ரொம்ப பயம். நீ சர்ச்சில் யாருக்குன்னா பேய் ஓட்டினா போதும் என்ன பண்ணுவோம், ரொம்ப பயப்படுவோம். அப்பா நான் இப்படி போயிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரமாக ஒதுங்கி போயிடும். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போ. நம்ம ஏன் இவங்களுக்கு பயப்படணும்? அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். நம்மெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள். ஏன்னா பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்குது. நம்ம அவருக்கு மாத்திரம் பயந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இவைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம அநேக இடத்துல பார்த்துருப்போம், நீங்கள் பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே என்று சொல்லி அநேக இடத்துல ஏசையா சங்கீதம் வேதத்தில் அநேக இடத்துல நம்ம வாசித்திருப்போம். கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி அநேக இடத்துல எழுதப்பட்ட வேத வசனங்களை நாம் பார்த்துருப்போம். அந்த பயப்படாதே என்ற வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு புது பலன் கிடைக்கும் இல்லைங்களா? பிரியமான தேவச்சனமே, அதே போலத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும் பொழுது பொல்லாப்பை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களே என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்களாம். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும் பொழுது சிங்க குட்டிகள் வேணா பட்டினி கடந்து தாழ்ச்சி அடையுமா? கர்த்தரை தேடுகளுக்கு, கர்த்தரை பயந்து வாழ்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று இந்த இடத்துல அழகா எழுதப்பட்ட வேத வசனம். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா இல்லையா என்று நம்மை நாமே இது நிதானித்து யோசித்து பார்ப்போம். என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி மனுஷங்கிட்ட ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம பயப்படுறோம். ஐயோ கடன் வாங்கிட்டுமேன்னு சொல்லி அந்த கடனுக்காக நம்ம உழைத்து கட்ட வேண்டியது, கர்த்தாவே நான் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா, அந்த ஒரு வேலையை நீர் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கும்போது இந்த கடன்லேருந்து வெளியே வரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, சாத்தானுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம தைரியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சாத்தானுடைய காரியங்கள் ஏதாவது நம்ம இடத்துல இருந்தால் தான் அவன் நம்ம இடத்துல வருவான். அவனுக்குரிய காரியம் நம்ம இடத்துல ஒன்றுமில்லைன்னு சொன்னால் அவன் நம்ம இடத்துல வரவே மாட்டான். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் நம்ம யோசித்து பாருங்க, சாத்தானுக்குரிய காரியங்கள் நம்ம இடத்துல ஏதாகிலும் இருக்குதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அவனுக்கு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் பில்லி சூனியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, எனக்கு பில்லி சூனியம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க, எனக்கு யாராவது செஞ்சுருப்பாங்க, ஏன்னா இப்படி இருக்கிறேன், நான் இப்படி பயப்படுறேன், எங்கள் வீட்டில் எந்த காரியம் எடுத்தாலும் ஆக மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன். ஏங்க நீங்கள் தான் கிறிஸ்துவங்களாச்சே, நீங்கள் தாங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்க. அப்படி இருக்கும்போது எந்த பில்லி சூனியமும் உங்களுக்கு பலிக்காதுங்க. ஏன்னா வசனம் இருக்குதுங்க, அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அவங்கள அந்த வசனங்களை எடுத்து கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு இருதயத்துக்குள்ளே பதிய வச்சு அப்படி சொல்லி அவங்க சரி பண்ணி அவங்களுக்குள்ள கொஞ்சம் வழி நடத்திட்டு போக வேண்டியதாக இருக்குது. என் பிரியமான தேவச்சனமே, நாம் மனுஷனுக்கு பயப்படவே கூடாது. அதை குறித்து நம்ம இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 118 அதிகாரம் 6வது வார்த்தை. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன், ஆமேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாருப்பா, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்?
நான் இடத்துல கடன் வாங்கியிருக்கிறது உண்மைதான், அந்த கடனை நான் கட்டி கொண்டிருப்பேன். ஏன்னா நீதிமான் இறங்கி கடன் கொடுப்பான் என்று நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கும். நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கணும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம என்ன பண்ணணும், சரியாக செய்யணும். அப்பா கிட்ட கேட்கணும், இந்த வருமானத்தை ஆசீர்வாதிங்க, நான் கடன் வாங்கிட்டு இந்த கடன் பிரச்சனை நான் விடுதலை அடையணும் ஏசப்பா, நான் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, உமக்கு மாத்திரம் தான்ப்பா பயப்படணும்னு சொல்லி நம்முடைய வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது, நம்முடைய பாரத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நம்ம மனுஷனுக்கு பயப்படவே மாட்டோம். என் பிரியமான தேவச்சனமே, சங்கீதம் 128 அதிகாரம் 4வது வார்த்தையை, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வாதிக்கப்படுவான்னு நீங்கள் அந்த இது ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா அழகாக எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, சங்கீதம் 128 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஆரம்பத்துலேருந்தே இருக்க சொல்லியிருக்கும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கும். அதனால் நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் இந்த இடத்துல பயந்து வாழ்ந்தால் போதும். மனுஷனுக்கோ சாத்தானுக்கோ பில்லி சூனியங்களுக்கோ மற்ற மனுஷர்களுக்கோ கொடிய வியாதிக்கோ நம்ம பயப்படவே தேவையில்லை. மரணத்துக்கு கூட நம்ம பயப்பட தேவையில்லை. இங்கே மரிச்சா நம்ம அங்கே பரலோகத்துக்கு போக போகிறோம். அதுதாங்க நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துடைய நம்பிக்கையே அதுதான். இன்னைக்கு கிறிஸ்துவ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்னா, இங்கே மரிச்சா பரலோக வீடு எனக்கு இருக்குதுப்பா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்குள்ள மன தைரியம் இருக்கணும். அதே போல் விசுவாசம் இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கணும். இங்கே மரிச்சா நமக்கு அங்கே நித்திய வீடு வாசல் திறக்கப்படும், நாம் அதுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கணும், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம மனுஷனுக்கு பயந்தோம்னா காலமெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், அவன் நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பான். அதே தான் சாத்தானை நம்ம பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம், அவனை நம்மளை துரத்திக்கிட்டு. எந்த விஷயத்தில் சின்னதாக ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்துச்சுன்னா, ஐயோ குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு, என்ன ஆக போதோ ஏதோ போது நான் பயப்படக்கூடாது. கர்த்தர் என்னோட கூட இருக்கா, என் மகனோட கூட கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கா, சுகத்தை கட்டளையிடுவார் என் தேவன். விசுவாசமாக அறிக்கை பண்ணணும். நம்ம ஏன் பயப்படணும்? விசுவாசமான வார்த்தைகள் எழுதி நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் தானே நம்மளால் அறிக்கை பண்ண முடியும். அதை அறிக்கை பண்ணி சாத்தானை ஜெயிக்க முடியும். அது இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம், வேத வசனத்தை தியானிங்க, வேத வசனத்தை படிங்க, வேத வசனத்தோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படி என்று சொல்லி. என் பிரியமான தேவச்சனம், நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25வது வார்த்தை, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிற, மனுஷனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்பாவோட தயவு கேட்போம். அப்பா இந்த கடனை நான் அடைக்கணும்ப்பா. அந்த மனுஷனுக்கு பார்த்து நான் பயப்படக்கூடாதுப்பா, என் பயமெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கணும், நான் உங்களுக்கு மாத்திரம் தான்ப்பா பயப்படும். ஏன்னா நீங்கள் தான்ப்பா வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களை படைத்த தேவனப்பா. நான் கடன் வாங்கிட்டேன்ப்பா, என் பிள்ளைகளுக்காக வாங்கினப்பா, என் புருஷனுக்காக வாங்கினப்பா, குடும்பத்துக்காக நான் வாங்கினப்பான்னு சொல்லி நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் வாங்கினீங்களோ அதை தேவட சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அப்பா கிட்ட அறிக்கை பண்ணி ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கடன்காரனை பார்த்து நான் பயப்படக்கூடாது, அந்த கடனை நான் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி வாசலை திறந்து கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்குரிய வழி வாசலை திறந்து கொடுப்பார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயந்தாங்க கண்ணியை வரக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம அழுது கொண்டே இருப்போம், எப்போ பார்த்தாலும் ஒரே அழுகையாக இருக்கும். என்ன கேட்டால், இதுக்குப்பா இந்த கடன்காரனுக்கு காசு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்போம். கேட்டால் ஒவ்வொரு காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பயம் சிலது பார்த்தா ஐயோ சாத்தானுடைய காரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. சில பார்த்தா கால் வலிங்க அதனால் அழுது கொண்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நம்ம அழக்கூடாது, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயற்கையாக நம்மளை என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த காரியங்களை செய்வோம். தேவனுடைய வசனத்தை அண்டி கொண்டு அவரோடு கூட நம்ம வாழும்பொழுது நம்ம மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம். வாசிப்போம் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 27வது வார்த்தையை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நமக்கு தேவன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாருங்களாம். கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயந்து வாழும் பொழுது, கர்த்தரையே நம்பி வாழும் பொழுது, கர்த்தரையே சார்ந்து வாழும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், ஆயுசு நாட்களை நமக்கு பெருக பண்ணுவாராம். இன்னைக்கு 50 வயசுலேயே அநேக பேர் இறந்து போகிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால்
கிறிஸ்து என்ற போர்வைக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கிறிஸ்துவை அண்டி கொண்டு வாழும் பொழுது கர்த்தர்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுறான். பூரண வயதில் தான் அவர்கள் மரித்து போவார்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வார்த்தையும் 27வது வார்த்தையும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமேன். பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டா. எப்படி எல்லா சூழ்நிலையும் ஒரு முடிவு வரும்போது ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு முடிவு வச்சிருப்பார். கர்த்தர் எனக்கு இதில் ஒரு முடிவு வரும், தேவன் எனக்கு ஒரு முடிவை வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அழகாய் காத்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டுங்களாம். கர்த்தரையே நம்பி இருப்பாங்களா. எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திரப்பட்டுட்டு, அப்பா நான் நமக்கு ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கேன், நீங்கள் எனக்கு நன்மையானதை தருவீங்க, நீங்கள் எனக்கு நன்மையானதை செய்வீங்க, நீங்கள் எனக்கு நன்மையான தான்ப்பா தருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட நம்பிக்கையா இருப்பாங்களா. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள். ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஏன்னா கர்த்தருக்கு பயப்படலைன்னா நம்ம இடத்துல திட நம்பிக்கை இருக்காது, நம்மளும் பயந்து போயிருப்போம். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்படலைன்னா வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் நாம் ஜீவிக்க வேண்டியதாகவே இருக்கும். இது என்னாகுமோ, நம்ம பிள்ளையை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம பிள்ளையை குறித்து இவன் என்னாக போகிறானோ தெரியலையே, இப்படி சுற்றுறானே, இப்படி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறானே, இன்னும் இவனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி நம்ம பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு தான் அந்த பயம்தான் நம்மளை அப்படியே வழி நடத்தி கொண்டு போகும். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம வாழும் பொழுது அந்த சத்தம் தேவனுடைய வார்த்தை நம்ம அழகாய் வழி நடத்தும். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டுங்களாம், திடனா இருப்பாங்களாம். கர்த்தர் எனக்கு இந்த உபதிரம் இருந்தாலும் இந்த உபதிரத்தில் எனக்கு ஒரு நன்மையை செய்வார். விசுவாசமான வார்த்தை அவங்க அறிக்கை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறபடினால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றுங்களாம். அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இங்க மறிச்சா அங்க பரலோகம். ஜீவ ஊற்று, ஆசீர்வாதத்துல ஒரு ஜீவ ஊற்று, பூமியில ஒரு சமாதானத்துல ஒரு ஜீவ ஊற்று. ஒரு நம்ம என்ன தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அது ஒரு ஜீவ ஊற்றாய் நமக்கு கர்த்தர் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். இன்னைக்கு வெளியில போறவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படியாப்பட்ட வாகனங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. சாத்தான் இன்னைக்கு அநேக பேரை மறித்து கொண்டு அவன் பாதாளத்தை கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். அதனால் இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தங்க வெளியில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்பி வராங்கன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். அதால் என்ன பண்ண, அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்கள், கர்த்தரோட நேசித்து வாழ்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். என் பிரியமான தேவச்சன், யார் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வாதிப்பார், செட்டை நிழல மூடி பாதுகாத்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தே வாழலை. அவர்கள் பயந்து வாழ்ந்திருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக அவங்க வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழவே இல்லை. அதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளவே இல்லாமல் அவர்கள் வழியில் வனாந்தரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று நம்ம வேதத்தில் அழகாய் வாசிக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம தேவன் அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு அல்லவா? அந்த முகாந்தரத்தின்படி நம்ம அவரையே நோக்கி பார்த்து செபிக்கும் பொழுது, அவரையே நம்பி இந்த பூமியில வாழும் பொழுது நாம் மனுஷனுக்கோ சாத்தானுக்கோ பில்லி சூனியங்களுக்கோ இந்த கொடிய வியாதிக்கோ பலவீனங்களுக்கோ நாம் பயப்படவே வேண்டாம். அறிக்கை பண்ணுவோம், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஏன்னா நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவனுக்கு ஜீவ நாட்கள் இருக்கு, அவனுக்கு ஆயுசு நாட்கள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பான்னு சொல்லி இப்படியாய் நம்ம அறிக்கை பண்ணி தேவ சமூகத்துல அண்டி வாழும் பொழுது நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதிப்பார். நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். நம்ம அவரோடு கூட அண்டி வாழணும், அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் செவிப்போம். அப்பா உமக்கு கூடா கொடி ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உமக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வாதிங்கப்பா. ஆம் தகப்பனே, மனுஷனுக்கோ மற்ற காரியங்களுக்கோ உலகத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன சலசலப்புக்கோ வேதனைக்கோ நாங்கள் பயப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்ட வேத
வேத வசனத்தின்படி பரிசுத்தவான்களே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பரிசுத்தவானாக இருந்தால் மாத்திரம் போதாது, அது கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா, எங்களிடத்துல உமக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இருக்கட்டும் அப்பா. இரவை பார்த்தோ, இல்லை கொடிய வியாதிகளை பார்த்தோ, பலவீனங்களை பார்த்தோ, சாத்தானை பார்த்தோ, ஒரு இருளை பார்த்தோ நாங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த வேத வசனத்தின்படி நீர் அவர்களை உயிர்ப்பிப்பீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அவர்களை ஆசீர்வாதிங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் அவர்களோடு கூட அவர்களை நடத்துவதாக. இயேசு மகாராஜாவே, உம்மை அண்டி வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிப்பீர். அவர்களை மரண கண்ணிகளுக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கேன். அவர்களுக்கு திட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. மனுஷனுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தாதி கர்த்தருக்கு வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்து அவருக்கு மாத்திரம் நாங்கள் இந்த பூமியில் பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் என்ன தேவைக்காக உம்முடைய சமூகத்தில் கேட்டு கையேந்தி நிற்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திப்பீராக. உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக, உடைய இருதயத்தில் வைப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம்.